சாட்டர்டே மார்னிங் 4 நாளாக ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்கே காலையில் 4லேருந்து 5 மணிக்குள்ளே ஆகிடுது. வந்து நான் தூங்கி எழுந்துக்கிறதுக்கு 11லேருந்து 12 ஆகிடுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுக்கிறதில்ல, டேரெக்டாக லஞ்ச் தான் அப்படிங்கிறதுனால அந்த ஜூஸை வந்து எடுக்கிறதே இல்லை. அதனால் இன்றைக்கும் வந்து மறந்தாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த தோசையும் தேங்காய் பாலும் சாப்பிட்ருந்தேன். இது பிசைஞ்சு சாப்பிட்ற காம்பினேஷன் தான், தொட்டு சாப்பிட்ற காம்பினேஷன் கிடையாது. அதே மாதிரி நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த துணியெல்லாம் ஊற வச்சுருந்தேன். ஸ்பெசிஃபிக்காக ஒயிட் துணிலாம் இருக்குது, அதனால் இந்த சாரியை ஊற வைக்க வேண்டாம்னு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். மண்டையில் இருக்க கொண்டையை மறந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஷாலை மறந்து இதோட சேர்த்துட்டேன். வந்து பார்த்தா பயங்கர டென்ஷன். எல்லா துணியும் வந்து கரை பிடிச்சிருச்சு. இதெல்லாமே கொஞ்சம் புது ட்ரெஸ் வேறு. பயங்கர கடுப்பாக இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு வந்து எதுவுமே ஓடவே இல்லை வேலையே. ஸோ அப்படியே படுத்து அப்படியே தூங்கிட்டேன், எனக்கே தெரியாமல். தூங்கி ஒரு 3 மணிக்கு எழுந்தேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு இந்த புளி சாதம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ பாப்பா எழுந்துக்கிறதுக்குள்ளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் எழுந்துக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், சமையல் வேலைலாம். ஸோ முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டாச்சு. என்றைக்கெலாம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அன்னைக்கெலாம் தான் வந்து நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். நேற்று வந்து ஆஃபீஸ் லீவ் போட்டேன் ரெஸ்ட் எடுக்கலான்னு, பட் சுத்தமாக ரெஸ்ட்டே இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி லேட்டாக எழுந்துக்கணும், நல்லா தூங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் காலையில் வழக்கமாக வந்து 10-11 மணிக்கு எழுந்துக்கிறவ இன்றைக்கி வந்து 7 மணிக்கே எழுந்தாச்சு, முழிப்பு வந்துருச்சு. ஸோ என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குதுங்கிறதுனால இனிமேல் நினைக்கவே கூடாதுன்னு நினச்சி வச்சுருக்கேன். கோ வித் த ஃப்ளோ தான் போகணும் போல் இருக்குது. ஸோ ஒரு வழியாக லஞ்செல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த புளி சாதத்துக்கு வந்து ஆம்லெட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பட் நான் சோம்பேறித்தனமாக இருந்ததுனால ப்ளெயின் ஆம்லெட் மட்டும் போட்டு சாப்பிட்டாச்சு.